ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, HTML அதுல செஷன் செஷன் 8 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? செஷன் 8 நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, டியூட்டோரியல் ஆன்லைன். டியூட்டோரியல் ஆன்லைன். ஓகேங்களா? சாரி ஆன்லைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதனுடைய பிளேலிஸ்ட் பாருங்க. பிளேலிஸ்ட்ல HTML ஓகேங்களா? அதுல லேர்ன் HTML தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HTML உடைய மீதி 7 செஷனும் நம்மளுக்கு இருக்கும். அதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம HTML-ல செஷன் 8ல ஆ என்ன பார்க்குறோம் அப்டின்னா, செஷன் 8ல HTML ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றாங்க? அந்த ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுது? என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? HTML ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்டின்னா, எப்பவும் போல ஒரு ஃபோல்டர்ல நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன ஒருத்தங்களுக்கு நம்ம சென்ட் பண்றோம். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா சென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, PHPல ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம XAMPP அப்படிங்கிற ஒரு சர்வர யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட பிசில டிரைவ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, XAMPP அப்படின்னு ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுல htdocs அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் வந்து என்ன பேர் வைக்கிறேன்னா, myPHP ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் myPHP அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல myPHP அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. htdocs XAMPP அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார அப்படிங்கிறதுக்குள்ளார myPHP அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த myPHPக்குள்ளார நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம் இப்போ, விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து கோட் எடிட்டர் யூஸ் பண்றோம். விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர். எந்த ஃபோல்டர் அப்டின்னா, அந்த டிரைவ் நம்ம போனோம்ல, அந்த டிரைவ்ல XAMPP அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார myPHP அப்படிங்கிற ஃபோல்டர நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த myPHPக்குள்ளார தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா HTML ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதப் போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, நியூ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறேன்னா, ஆ மை ஃபார்ம். ஃபார்ம் தானே நம்ம பண்ண போறோம். அதனால myform.html அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அதோட பேர் வந்து myform.html அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜூம் பண்றேன். கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியும் நம்மளுக்காக. ஓகே. இப்போ நம்ம அங்க போய் பார்த்தோம்னா, நம்ம ஃபோல்டர்ல myform அப்படிங்கிற ஒரு .html ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஓகே. இத நான் வந்து என்ன பண்றேன்னா, ரைட் கிளிக் பண்ணி எப்பவும் போல குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அது எங்க இருக்குன்னா, டிரைவ்ல XAMPPல htdocsல myPHP myform.html அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இது ஏன் myPHPக்குள்ளார ஏதாவது XAMPP சர்வரு அதுக்குள்ளார htdocs அப்படிங்கிற இடத்துல நான் ஏன் போட்டிருக்கேன்? அந்த ஃபோல்டர் ஏன் அங்க இருக்கு? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக? HTMLல ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். அந்த இன்புட்ட சப்மிட் பண்றாங்க. அதுக்காக நம்ம ஃபார்ம் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு நம்ம HTMLல பேசிக்கா வந்து என்னென்ன எலிமென்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போடுது. ஓகேங்களா? ஸோ டைட்டில் டாக்ல நம்ம என்ன பண்றோம்னா, டைட்டில் டாக்ல ஆ HTML ஃபார்ம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இங்க போயிட்டு ப்ரௌசர்ல நான் என்ன பண்றேன்னா, ரெஃப்ரெஷ் பண்றேன். HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைட்டில் வந்துருச்சு இங்க. ஓகே. இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வருவோம். கோட்ல நம்ம என்ன டைப் பண்றோம்னா, ஃபார்ம் கிரியேட் பண்றோம். ஃபார்ம் அப்படி கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் தேவைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக்.
ஓகேங்களா. இந்த ஆக்ஷன் எதுக்காக அட்ரிபியூட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்திருக்குது. அது எதுக்காகன்னு சொல்றேன். ஓகேங்களா. ஃபார்ம் டேக்க நாம ஓப்பன் பண்ணிட்டு குளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் டேக்க வந்து குளோஸ் பண்ணியிருக்கோம். HTMLல பாடி செக்ஷன்ல இன்சைட் த பாடி. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்றோம்னா, அந்த ஃபார்ம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்ம் எலமென்ட்ல நெறைய நம்மளுக்கு என்னது அ இன்புட் எலமெண்ட் வந்து நெறைய இருக்குது. ஓகேங்களா. இதுல நம்ம இப்போ பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைப். ஒரு இன்ட்ரோடக்ஷன்க்கு ஒரு 4 டைப் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஒன் பை ஒன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்ம்ல ஒரு கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை? அந்த இடத்துல என்ன குடுக்கணும் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய இப்போ நோட் புக்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோட் இருக்கும். நெறைய பேர் நோட் வச்சிருப்பாங்க. அந்த நோட்ல நம்மளுடைய நோட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரே மாரி சேம் நோட் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த நோட்டோடைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், மேல ஒரு லேபிள் ஒட்டியிருப்போம். அந்த லேபிள்ல நம்மளோட பேரு, நம்மளுடைய கிளாஸ் நேமு, அப்புறம் சப்ஜெக்ட் இதெல்லாம் எழுதியிருப்போம். ஸோ, அந்த நேம வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நோட் யாருடையது, அந்த நோட் என்ன சப்ஜெக்ட் உடையது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபார்முக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். அந்த இன்புட் வாங்குற பாக்ஸ்க்கு நான் ஒரு நேம் வைக்க போறேன். லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். அந்த லேபிள் வச்சு தான் அந்த பாக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு ஒரு யூசர் வந்து தெரிஞ்சுக்குவாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபார்முக்குள்ளார லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக். ஓகேங்களா? லேபிள். ஓகேங்களா? இந்த லேபிள் யூஸ் பண்ணிட்டு, இந்த லேபிள்ல நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துட்டு ஒரு கோலன் குடுத்துர்றேன். ஓகே. ஓகே. இப்படி இருக்கு. அப்ப நான் இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் இப்படி சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இத கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசா தெரியணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நேம் இப்படி சொல்லி வந்திருக்கு. ஜூம் பண்ணியிருக்கேன். அதனால இவ்வளோ பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இப்படி வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்புட் யூசர் கிட்ட இருந்து ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக். இன்புட் டைப் வந்து என்னது நாம இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா, யூசர் கிட்ட தான் நான் நேம தான் வாங்க போறேன். ஓகேங்களா? அப்ப இன்புட் டைப் என்னது நம்மளுக்கு இங்க டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டைப் அப்படிங்கிற அட்ரிபியூட் தான் ஒவ்வொரு இன்புட் எலமெண்ட்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த டைப்ப பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஐடி அப்படிங்கிறத நம்ம காமனாவே ஐடி செட் பண்ணுவோம்ல. அப்ப ஐடி செட் பண்ணிக்கலாம். நேம் அப்படின்னு நானா குடுக்குற ஒரு பேர். ஓகேங்களா? நேம் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது நேம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கணும். கம்பல்சரி நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து ஒரு இன்புட் எலமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கணும் நம்மளுக்கு வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த அட்ரிபியூட் இங்கெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது இங்க அப்படின்னு ப்ரௌசர்ல பார்க்கலாம். இப்ப போயிட்டு நம்ம இங்க கிளிக் பண்ண ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல வந்து என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இங்க நம்மளுக்கு ஒர்க் ஆகும். டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? டெஸ்ட் குடுக்குறேன். ஹலோ என்ன வேணா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் குடுக்குறேன். ஆக்சுவலா ஜான் அப்படின்னு ஒரு டிஓஇ அப்படின்னு குடுக்குறாங்க. இப்படி குடுக்குறோம்னா, அந்த நேம் வந்து இன்புட்டா வாங்கிக்கிச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம். அதாவது யூசருக்கு நம்ம இந்த லேபிள் எதுக்காக அப்படின்னா, இந்த பாக்ஸ் என்னத்துக்காக நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு வேள நம்ம இந்த லேபிள் குடுக்காம விட்டோம்னா, இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு யூசருக்கு தெரியாமயே போயிடும். ஓகேங்களா? நேமுக்கா, நம்பருக்கா, இல்ல வேற ஏதாவது அட்ரஸ்க்கா, கான்டாக்ட்க்கான்னு தெரியாம போயிடும். ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லேபிள கண்டிப்பா குடுத்துறணும். ஓகேங்களா? குடுத்துட்டா தான் அது எதுக்காக அந்த பாக்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வேல்யூ அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன்னா, அ ஏதாவது ஒரு வேல்யூ அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அ டெஸ்ட் அப்டின்னே வைக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்ட்ன்னே வைக்கிறேன். டெஸ்ட் குடுத்து இத சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நான் குடுத்திருக்கிற வேல்யூ, அதாவது இந்த வேல்யூல என்ன டைப் பண்ணியிருக்கனோ, அது அங்க தெரியுது. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு, இத டெலீட் பண்ணிட்டு, நம்மளுடைய நேம வந்து நம்ம குடுத்துக்க முடியும். ஓ என்னன்னா, அ இங்க வந்துட்டு ஜான் டோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி குடுத்துக்க முடியும். அடுத்ததுல என்ன பண்ணலாம்? ஒரு வேள இந்த மாரி வேல்யூ குடுக்காம விட்டா, இந்த அட்ரிபியூட்க்கு பதிலா நாம என்ன பண்ணலாம்னா, டெஸ்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். வேல்யூல எதுவுமே குடுக்கல. எம்ப்டியா இருக்குது. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு இருக்கு. பிளேஸ் ஹோல்டர்ல வந்து இங்க நான் டெஸ்ட்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா?
டெஸ்ட்ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வேல்யூல நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் இருந்தது. நான் இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் தான் அந்த இடத்துல டெஸ்ட் இருக்குது. நம்ம இந்த இத டிலீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அந்த இடத்துல லைட்டா அது பிளர்ரா தெரியும் அவ்வளவுதான். நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜான் டிஒய் டைப் பண்ண ஆரம்பிச்சோனே அது போயிரும். நான் ஃபுல்லா டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் குடுத்து டெலிட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லா போயிடுச்சு. ஓகேங்களா? ஜான் டிஒய் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ நான் டெலிட் பண்றப்போ அது ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ பிளேஸ் ஹோல்டருக்கும், வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேல்யூ அட்ரிபியூட் அப்படிங்கிறது ஆ நம்ம ஒரு யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம். இல்லன்னா நம்மளா ஒரு வேல்யூ கூட எக்ஸாம்பிளுக்கு குடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெலீட் பண்ணிட்டு குடுக்கணும். டெஸ்ட் அப்படிங்கிறது அப்படி இல்ல. நாம வந்து அந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆல்ரெடி இருக்கிற மாரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா இந்த லேபிள ஒரு வேள நீங்க குடுக்காம விட்டீங்க அப்படின்னா, ஒரு வேள இந்த இடத்துல லேபிள் அப்படிங்கிறத நம்ம குடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர்ல நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஆ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது இப்போ யூசருக்கு தெரியும். அங்க என்ன என்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணு அப்படின்னு யூசர் கண்டுபிடிச்சுக்குவாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லன்னா இப்படின்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுல அடுத்தது பிளேஸ் ஹோல்டரையும் நம்ம எம்ப்டியா விட்டுட்டோம். வேல்யூ எம்ப்டியா விட்டுட்டோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஃப் நேம் அப்படிங்கிறது எதுக்கு நேம்னு அட்ரிபியூட் எதுக்கு வைக்கிறோம்? அந்த எஃப் நேம் அப்படிங்கிறது நம்மளா வைக்கிற பேர் தான். ஸோ இது இருந்தா எப்படி இருக்கும்? இல்லன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த லேபிள் எதுக்காக கிரியேட் பண்றோம்? ஒரு இன்புட் எலமென்ட்ல யூசர் கிட்ட இருந்து வாங்குற எலமென்ட்ட டிஃபால்ட்டா என்னென்ன இருக்கணும்? ஸோ டைப் அட்ரிபியூட் கண்டிப்பா இருக்கணும். ஐடி இருக்கணும். நேம் இருக்கணும். வேல்யூ இருக்கணும். பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். இது இப்போ வேல்யூ இல்லன்னாலும், பிளேஸ் ஹோல்டர் இல்லன்னாலும், ஐடி இல்லன்னாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா என்ன இருக்கணும்னா, இன்புட் டைப் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நேம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த நேம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்மளுக்கு இப்ப யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நேம வாங்கிட்டோம். ஸோ 2வது என்ன பண்றாங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து லாஸ்ட் நேம வாங்க போறோம். அப்ப லேபிள்ல ஃபார் அப்படிங்கிறது எதுக்காகன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நம்ம அங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம் அப்படின்னு வந்திருக்கு இங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன்ல நாம என்ன பண்ணலாம்னா, இன்புட் அப்படியே அந்த இன்புட் அப்படியே தான் நம்மளுக்கு. இப்போ ஐடில நாம என்ன பண்றோம்னா, லாஸ்ட் நேம் தானே எல் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது நேம் அப்படிங்கிறதுல எல் நேம் அப்படின்னு குடுத்துக்கிட்டேன். ஸோ வேல்யூ அப்படிங்கிறதுல நான் எதுவும் குடுக்கல. பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறதுலயும் நான் எதுவும் குடுக்கல. ஓகேங்களா? விட்டுட்டேன். இப்ப நான் அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம் பேஜ. நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வரணும். அதுக்காக நாம இப்போ என்ன பண்ணணும்? வழக்கம் போல எப்பவும் போல தான். பிரேக் டேக் நம்ம குடுக்கணும். ஓகேங்களா? பிரேக் டேக் குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். பேஜ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலா அலைன்மென்ட்லாம் பண்ணலாம். சிஎஸ்எஸ் வர்றப்போ சிஎஸ்எஸ்ல ஃபார்ம் வர்றப்போ நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம HTMLல ஃபார்ம் அப்டின்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல இன்னொரு ஸ்பேஸ் வரணும் நம்மளுக்கு இன்னமும் தெளிவா தெரியணும்னா நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் இன்னொரு பிரேக் குடுத்துட்டேன். அதனால இன்னொரு லைன் வந்து லைன் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கீழ தள்ளி வருது. ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் குடுத்து இதனுடைய டெக்ஸ்ட்டோட அலைன்மென்ட், இதனுடைய கலரு, இந்த ஹூவர் பண்ணா என்ன கலர் மாறணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம இந்த வீடியோல HTML பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் டாபிக் எடுக்கிறப்போ அத டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த ஃபார்ம். இது எல்லாமே எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எலமென்ட்க்குள்ளார தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும் இதுல மெயினா இந்த ஃபார்ம் இப்ப யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப இன்புட் வாங்கிட்டோம். இப்ப லேபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆ இன்புட் ஃபீல்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? இன்புட் டைப் வந்து என்னென்ன இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப டெக்ஸ்ட்னா உள்ளார டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கண்டிஷன். ஓகேங்களா? இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, அப்ப யூசர் கிட்ட இருந்து நேம் தானே நம்ம வாங்க போறோம். நேம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்னது லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதத்தான் சொல்றாங்க இங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. இன்புட் வாங்கியாச்சு. இப்ப இன்புட் வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபார்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சப்மிட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து சேம் இதே தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சப்மிட் பட்டன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இன்புட் அதே இன்புட் டைப்ல
உங்களுக்கு டெக்ஸ்ட்க்கு பதிலா இந்த இடத்துல இந்த டைப் அந்த ஆட்ரிபியூட்ட பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் இங்க குடுத்துட்டு, இங்க பாருங்க. இந்த இடத்துல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? நம்ம இன்புட் வெறும் டைப் மட்டும் தான் குடுத்துருக்கேன். உள்ளார எதுவுமே குடுக்கல. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்? அத சப்மிட் அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? இன்புட் டைப் சப்மிட். சப்மிட்ன்னு மாத்திட்டு, அந்த குரோம் ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். அது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டனா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் அத கிளிக் பண்ணங்காட்டி நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. அது ஏன் அப்படி சப்மிட் பண்ணா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இனிமே தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் லைன்ல வர மாரி நம்ம ப்ராப்பரா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் டாக் போட்டுட்டு, ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க கீழ இருக்கு. இன்னொரு பிரேக் டாக் போட்டு கொஞ்சம் கீழ இருக்கிற மாரி, ஒரு நீட்டா இருக்கிற மாரி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். அதனால அப்படி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல் சைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்ன வாங்க போறோம், செகண்ட் நேம் என்ன வாங்க லாஸ்ட் நேம் என்ன வாங்க போறோம், சப்மிட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இது வேற இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஒரு HTMLல யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ட ஃபார்மா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு வெப்சைட் போனாலும், எந்த ஒரு பேஜ் நீங்க ப்ரௌசர்ல எது ஓப்பன் பண்ணாலும், கான்டாக்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த ப்ரௌசருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த கான்டாக்ட் பேஜ்க்கு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HTML ஃபார்ம தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்ததுல நம்மளுக்கு இன்புட் டைப் வேற என்ன இருக்குது அப்படின்னா, இன்புட் டைப்ல நம்மளுக்கு ரேடியோ அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ரேடியோ அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்புட் டைப் ரேடியோங்கிறது நம்ம பட்டன்ஸ். ஓகேங்களா? பட்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாரி தான். வேற எதுவுமே இல்ல. இப்போ பட்டன் செலக்ட் பண்ண சப்மிட் நம்மளுக்கு லாஸ்ட்லயே இருக்கட்டும். ஸோ சப்மிட்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராப்பரா கொண்டு வரணும். அதுக்காக இந்த இடத்துல பிரேக்க வந்து நம்ம பிரேக் அப்புறமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சப்மிட் இங்கேயே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்னா, இந்த ஃபார்ம் செக்ஷனுக்குள்ளாரயே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சப்மிட் கிரியேட் பண்றோம். ஓகே. இப்போ சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. என்ன பண்றோம்னா, அ இப்ப வந்து நம்ம இத வந்து தனியா தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, H1 டேக்ல ஆ ரேடியோ அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இதுக்கு கீழ இருக்கிறது நம்மளுக்கு ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ற மாரி. இது நானா போடுறது தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார்ம் கிரியேஷன்ல நம்ம போடுறது தான். ஓகே. இப்போ அடுத்ததுல இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப டைப் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, ரேடியோ அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ரேடியோ குடுத்தா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஸோ ஐடி வந்து நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு எப்பவும் போல ஐடி ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஐடி வந்து அ ஃபர்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் புக்ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஆ நேம் அட்ரிபியூட்ல நான் வந்து அ புக் 1 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? சரி. வேல்யூ அப்படிங்கிறதுலயும் நான் வந்து புக் 1 அப்படின்னு போட்டேன். ஸோ வேல்யூ விட்டுறலாம். ஓகே. பிளேஸ் ஹோல்டர் வராது. ஓகேங்களா? வேல்யூல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல மை புக் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு மை புக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. அ வேல்யூல மை புக்கே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லேபிள் வரும். ஸோ இது ஏன் இன்புட் குடுத்துட்டு அதுக்கப்புறம் லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்றேன். இப்போ லேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த ஐடி ஃபர்ஸ்ட் புக்ன்னு இருக்கட்டும். அ ஓகே. இப்போ நம்ம அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ரேடியோ பட்டன்ஸ்ங்கிறது நம்மட்ட குடுத்த டைட்டில் வந்துருச்சு. இப்போ சூஸ் பண்றது தான். ஃபர்ஸ்ட் புக் அப்படிங்கிறத நான் இங்க இங்க என்ன பேர் குடுத்துருக்கனோ அது தெரியணும். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இத ஒரு காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இத ஒரு காப்பி பண்ணி, இன்னொரு பேஸ்ட் குடுத்துட்டேன். குடுத்துட்டு, இந்த இடத்துல இன்புட் டைப் ரேடியோன்னு இருக்குது. ஐடி ஃபர்ஸ்ட் புக்குக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் புக்குன்னு மாத்துறேன். செகண்ட் புக்கு. ஸோ இந்த இடத்துலயும் இதுக்கு செகண்ட் புக்கு. ஸோ இதுல புக் நேம் வந்து புக் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மை புக் அ 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புக்குங்கிறத 3 புக் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இது வந்து புக் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். மை புக் 3 அப்படின்னு நானா குடுக்குறது தான் பேர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 3 புக்ன்னு நான் லேபிள்ல மாத்துறேன். THIRD 3 புக் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 1 புக், 2 புக், 3 புக். அதாவது சூஸ் பண்ற ஆப்ஷன் ரேடியோ பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம எந்த இது வேணுமோ அத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகேங்களா? ஸோ இத சூஸ் பண்ணிக்கலாம். இத செலக்ட் பண்றேன், இத செலக்ட் பண்றேன், இத செலக்ட் பண்றேன். ஸோ இது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம எடுத்து விட்டுறலாம். இந்த மாரி நம்ம எது வேணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ரேடியோ பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸோ ரேடியோ பட்டன்ஸ் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ அத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு அப்டின்னா, இன்புட் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டெக்ஸ்ட், 2வது ரேடியோ அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது பாத்தீங்கன்னா, இன்புட் டைப் என்னது செக் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக் பாக்ஸ்லயும் நம்ம அதே சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஐடி வந்து ஆம், செக் பாக்ஸ்ல ஜாப் 1ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஜாப் 1 இல்லன்னா சேம் அதே ப்ராசஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆ நேம் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன்னா, புக் 1 ஆ வேல்யூ அப்படிங்கிறதுல நாம என்ன பண்றோம்னா, ம் மை புக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே தான். அங்க என்ன பண்றோமோ அதே ப்ராசஸ் தான். 01 அப்படின்னு வச்சுக்கிறேன் நானு. ஸோ அடுத்தது லேபிள். லேபிள்ல எப்பவும் போல இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஆம் ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே காப்பி எடுத்துக்கலாம் நம்ம. அப்படியே அ சேம் அதே தான். அதை காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல, ஒரு நிமிஷம். ஸோ இதுல இன்புட் டைப் ரேடியோக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ இம்பார்டன்ட் ஸ்பேஸ் வராது. நான் ஸ்பேஸ் குடுத்தேன். ட்ரை பண்ணேன். செக் பாக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதே தான். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த லைன் பை லைனா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வரணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸோ எப்பவும் போல பிரேக் டேக் 2 யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு பிரேக் டேக் யூஸ் பண்றேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ செக் பாக்ஸ் வந்திருக்கு. நம்மளே போய் டிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி இது ரேடியோ பட்டனு, இது செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ செக் பாக்ஸுக்கும், ரேடியோ பட்டனுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு, இதுல சப்மிட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? இத சப்மிட் பண்ணா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப சப்மிட் பண்றேன்னா, பேக்கிரவுண்ட்ல டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அத வந்து ஆ மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல இன்புட் டைப் நாம என்ன பார்த்தோம்? டெக்ஸ்ட் பார்த்தோம். ஓகேங்களா? 2வது இன்புட் டைப் ரேடியோ அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்புட் டைப் செக் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 3ம் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்புட் டைப் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்பர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்புட் டைப் நம்பரு, ஐடி வந்து நம்னு வைக்கிறேன். நேம் வந்து நம்னு வைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாரி வேல்யூ அப்படிங்கிறத எம்ப்டியா வச்சுக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறதையும் நான் எம்ப்டியா வச்சுக்கிறேன். ஸோ இல்லன்னா என்டர் நம்பர், என்டர் ஃபோன் நம்பர் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா நான் லேபிள் எப்பவும் போல லேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல கன்டினியூவா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் டேக் யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர வந்து என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா இப்படி இருக்கு. நம்ம வந்து ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க HTML-ல, ஃபார்ம்ஸ்ல. ஸோ அத குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அ ஃபர்ஸ்ட் 3 நம்பர், அடுத்த 3 நம்பர், அப்புறம் 4 நம்பர்ஸ் வந்து டைப் பண்ற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா?
இப்ப இதுல ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்றது எப்படி? அப்புறம் ஒரு செக் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் என்டர் பண்றதுக்கு இன்புட் டைப் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நான் அத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் சப்மிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துட்டோம், லாஸ்ட் நேம் குடுத்துட்டோம், அப்புறம் ஃபோன் நம்பர் குடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சப்மிட் பண்ணுனா அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? ஸோ, அ அது போய் டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுறதுக்கு எஸ்கியூஎல் வர்றப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அத பிஹெச்பி மூலியமா, அதாவது ஆக்ஷன் அப்படிங்கிற அட்ரிபியூட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இங்க. நம்ம ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் கிரியேட் பண்றப்பவே ஆக்ஷன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. அதாவது நம்ம சப்மிட் பண்றப்போ, சப்மிட் பட்டன கிளிக் பண்ணுனா இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன வேல்யூ இருக்குதோ, அந்த இடத்துக்கு இந்த ஃபார்ம் வந்து போகும். ஓகேங்களா? இதில நாம குடுத்திருக்கிற ஒரு சில வேல்யூ பொறுத்து அங்க போகும்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு நாம வந்து சிம்பிளா ரொம்ப அதிகமா வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரேடியோ பட்டனையும், செக் பாக்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஹைட் பண்ணிறலாம். ஓகேங்களா? ஆ டெலீட் பண்ணிட்டேன் நானு. ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்டின்னா, யூசருடைய ஆ நேம் வாங்குறோம். 2வது லாஸ்ட் நேம் வாங்குறோம். அடுத்தது அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்குறோம். அப்புறம் சப்மிட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும். கரெக்ட்டா வந்திருக்கான்னு மட்டும் இங்க செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் இங்க வந்திருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல 2 பிரேக் டாக் போடுறேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் டாக் 2 குடுத்துட்டேன். இப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரா கிடைச்சிருக்கு. இது ஆல்ரெடி மெத்தட்ல சிஎஸ்எஸ்ல பண்ணோம். சிஎஸ்எஸ் வர சொல்லும். இப்ப ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் அப்டிங்கிறதுக்கு நான் சப்மிட் பட்டன கிளிக் பண்ணேன் அப்டின்னா, நம்மளுக்கு எதுவுமே நடக்கல இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் டேட்டாபேஸ்ல போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, எஃப் நேம் அப்டிங்கிறது காட்டுது, எல் நேம் அப்டின்னு காட்டுது, நம் அப்டின்னு காட்டுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒருவேள நாம இந்த நேம்ல சொன்ன நேம் அட்ரிபியூட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேம் அட்ரிபியூட் அப்டிங்கிறத நாம டெலீட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? இல்லன்னா, அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட்டே இல்ல அப்டின்னா என்ன நடக்கும்னு பார்த்தா. இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கும், லாஸ்ட் நேமுக்கும் நான் நேம்ங்கிற அட்ரிபியூட்ட டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு இங்க போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சப்மிட் குடுக்குறேன். ஓகேங்களா? சப்மிட் குடுத்தா, இங்க பாருங்க அவுட்புட்ல நம்மளுக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கிரியேட் பண்ண நேமும் வரல, நேமும் வரல. ஓகேங்களா? ஏன் வரல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, வழக்கம் போல அ எ என் நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் இம்பார்ட்டன்ட். இப்ப டேட்டாபேஸ்க்கு வொர்க் பண்ணணும்னா, அந்த நேம் அட்ரிபியூட் நம்மளுக்கு வேணும். இல்ல. இப்ப இது இருக்கட்டும். இப்ப நம்ம வந்துட்டு ஜான் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஜான் அப்படின்னு குடுத்துட்டேன். 2வது லாஸ்ட் நேம்ல டிஓஇ அப்படின்னு குடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் குடுத்து வச்சுட்டேன். குடுத்துட்டு நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இங்க பாருங்க சாரி நான் ரெஃப்ரெஷ் பண்ணவில்லைன்னு நெனைக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஜானு 2வது வந்து டோ, இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். குடுத்துட்டு சப்மிட் குடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நேம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஜான் அப்படிங்கிறது வந்திருக்கு. நேம் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுல இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து அந்த நேம் அட்ரிபியூட் அப்படிங்கிறது இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு யுஆர்எல்ல இது நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தோட் அப்படிங்கிறத நான் எதுவுமே செட் பண்ணல. ஓகேங்களா? மெத்தோட் அப்படிங்கிறது எதுவுமே செட் பண்ணல. ஓகேங்களா? மெத்தோட்ன்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அது எதுவுமே செட் பண்ணாததுனால, அது டிஃபால்ட்டா கெட் அப்படிங்கிற அட்ரிபியூட் எடுத்துக்கிச்சு. அது ஏன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ கெட் அப்படிங்கிறத எடுத்துக்கிச்சு வேல்யூவ. அப்ப எடுத்துட்டதுனால தான் நம்மளுக்கு யுஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, நேம் அப்படிங்கிற இடத்துல அதாவது இந்த நேம் அப்படிங்கிற இந்த நேம் அப்படிங்கிற இந்த வேல்யூல நம்ம இங்க என்ன குடுத்திருக்கிறோமோ, இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் குடுத்திருக்கிறோமோ, அதுல வந்து நேம் அப்படின்னு குடுத்துட்டு அந்த யுஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க சப்மிட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் குடுத்த அந்த நேமும், லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேம் அப்படிங்கிறதுலயும் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு வேள இது வந்து யுஆர்எல்ல நாம இப்போ ஒரு ஃபார்ம் குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம வந்து நான் சப்மிட் பண்ண உடனேயும் பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்து எங்க தெரியுது எனக்கு? யுஆர்எல்ல தெரிய ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தருடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் நாம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா, அது நாம வந்து இந்த மாரி நம்ம ஃபார்முக்கு உண்டான மெத்தட செட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஆர்எல் அந்த ஃபுல் யுஆர்எல் நம்ம வெப்சைட்டோட ஃபுல் யுஆர்எல்ல இந்த நேம் என்ன குடுத்துருக்கிறோமோ, அதாவது நேம் அட்ரிபியூட்ல
இன்புட் டைப் டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம்ல நேம் அட்ரிபியூட்ல என்ன குடுத்திருக்கீங்களோ, அது நேர் பார்த்தீங்கன்னா, யூசர் என்டர் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் நேமோ, இல்ல அவங்களுடைய பாஸ்வேர்டோ அங்க வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, லேபிள்ல பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். பாஸ்வேர்ட்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்புட் டைப் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? பாஸ்வேர்ட்ன்னு ஒரு அட்ரிபியூட் டெக்ஸ்ட் டைப்ல அ பாஸ்வேர்டுங்கிற ஒரு வேல்யூ குடுத்துட்டேன். நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஐடிலயும் நான் பாஸ் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது மாறி வந்தா பிரச்சனை இல்ல. டிஃபால்ட்டா அதுவே வந்ததுனால நேம் அட்ரிபியூட் முன்னாடியும், ஐடி அட்ரிபியூட் லாஸ்ட்லயும் வந்திருக்கு. நான் ஒரு ஆர்டர் படி குடுத்துருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு வேல்யூ ஏதாவது குடுத்துக்கிறனாலும் குடுத்துக்கலாம். இல்லன்னா பிளேஸ் ஹோல்டரும் நம்ம குடுத்துக்கிறனாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இப்போதைக்கு எம்ப்டியா விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வரணுங்கிறதுக்காக 2 பிரேக் டாக் போடுறேன். ஓகேங்களா? ப்ராப்பரா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு இது காட்டுது. ஓகேவா? ஓகே. இப்போ நேம் வந்து பாஸ்ன்னு குடுத்துருக்கேன் நான். ஓகே. இப்போ இங்க பாருங்க. இந்த ஃபார்ம நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்ப சப்மிட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் குடுக்குறேன். 2வது ஜோ குடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு குடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் வந்து ஒரு இன்புட் டைப் பாஸ்வேர்ட்ன்னு செட் பண்றதுனால, நான் வந்து ஒரு நம்பர் குடுக்குறேன் பாருங்க. இப்போ 6, 7, 8, 9, 4, 5, 6 ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட் இன்புட் டைப் பாஸ்வேர்ட்ன்னு செட் பண்றதுனால, அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற பாஸ்வேர்ட் என்னங்கிறத நம்மளுக்கு காட்டவே இல்ல. ஓகேங்களா? ஹைட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபார்ம சப்மிட் பண்றேன். இந்த யுஆர்எல்ல நல்லா பாருங்க. யுஆர்எல்ல இங்க நான் பாருங்க நம்ம சப்மிட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ல குடுத்தது வந்து எஃப் நேம்ல வந்து ஜான் அப்படின்னு வந்து வந்திருக்கு. எல் நேம்ல டோ அப்படின்னு வந்திருக்குது. ஃபோன் நம்பர்ல வந்து நான் குடுத்தது வந்திருக்குது. பாஸ்வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு நம்பர் குடுத்திருக்கேன். 6, 7, 8, 9, 4, 5, 6ன்னு ஏதோ குடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பர் எல்லாமே அதுல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி ஃபார்ம் வந்து இப்படி நம்ம சப்மிட் பண்றப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி ஆகுது அப்படின்னா, மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. மெத்தட்ன்னு ஒரு அட்ரிபியூட்ல கெட், போஸ்ட் அப்படின்னு 2 இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கெட் மெத்தட வச்சுக்கிட்டு இப்போ நான் ஃபார்ம் சப்மிட் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போ ஜான் அப்படிங்கிறது குடுத்துட்டேன். ஜோ குடுத்துட்டேன். இதுல வந்து ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டேன். இதுலயும் வந்து ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் சப்மிட் குடுக்குறேன். இப்ப நான் டைப் பண்ணியிருக்கிற அந்த இதெல்லாமே இங்க தெரியுது. ஜானு, டோ இது வந்து 1, 3, 4 ஏதோ நம்பர் தெரியுது. இந்த இடத்துல ஒரு நம்பர் தெரியுது. இல்ல பாஸ்வேர்ட்ல. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, மெத்தட் கெட் அப்படிங்கிறத நான் செட் பண்ணதுனால. ஓகேங்களா? ஸோ ஒருவேள நான் போஸ்ட் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் மெத்தட் போஸ்ட்ல வச்சுக்கிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் பேஜ. ஓகேங்களா? பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ்னா எங்க போயிட்டு இத வந்து நான் என்ன பண்றேன்னா, இது ஃபுல்லாவே டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது டெலீட் பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஜான் இருக்குது. 2வது டோ. அப்புறம் வந்து ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்டும் நான் இந்த தடவ குடுப்பேன். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு நம்பர் தான் டைப் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிட்டேன். சப்மிட் குடுக்குறேன். சப்மிட் குடுத்தா இங்க பார்த்தீங்கன்னா, யுஆர்எல்ல நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் காட்டல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு முக்கியமா செட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சென்சிட்டிவான டேட்டா இருக்குது நம்மகிட்ட. கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும் அப்படின்னா, ஃபார்ம சப்மிட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து மெத்தட் எப்பவுமே போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேல்யூல தான் வச்சிருக்கணும். ஓகேங்களா? போஸ்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான், அந்த யுஆர்எல்ல அந்த நீங்க என்டர் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாமே காட்டாது. ஓகேங்களா? இல்லன்னா அங்க காட்டும். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஃபார்ம சப்மிட் பண்றப்போ. இப்போ நம்ம என்டர் பண்ண வேல்யூவ பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நாம என்டர் பண்ணது நான் வந்து மெத்தட போஸ்ட்ல வச்சுட்டேன். ஓகேங்களா? போஸ்ட்ல வச்சுட்டு, நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஆனா, எ இங்க நான் என்டர் பண்ண பாஸ்வேர்ட் எனக்கு தெரியல. இந்த நம்பர் என்ன குடுத்தேங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனா பாஸ்வேர்ட் என்ன குடுத்தேங்கிறது தெரியல. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல பார்க்கணும். எல் நேம் என்ன குடுத்தேன், எஃப் நேம் என்ன குடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நான் சப்மிட் குடுத்த உடனே என்ன நடக்கணும், அந்த மெத்தட வந்து என்னன்னு செக் பண்ணணும். போஸ்ட்டா, கெட்டான்னு சொல்லிட்டு அங்க ஷோ பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்னு பார்க்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆக்ஷன்ல நம்ம குடுக்குற ஆ ஒரு வேல்யூவ பொறுத்து நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, இங்க இருக்கிறது எல்லாமே போயிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் நேம்ல குடுத்த இன்புட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, அ பாஸ்வேர்ட் இது எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேல தான் எங்க நடக்குது அப்டின்னா, இந்த ஆக்ஷன் அப்டிங்கிற ஒரு அட்ரிபியூட்ல யூஸ் பண்ணி நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி நடக்கணும் அப்டின்னா, நாம என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு பிஹெச்பி ஃபைல் எழுதலாம்.
ஓகேங்களா? அந்த பிஹெச்பி ஃபைல் தான் என்ன பண்ணுதுன்னா, சர்வர் சைட்ல எழுதுனோம்னா தான், அது சர்வர் சைட்ல போயிட்டு உட்காரும் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டாபேஸ்ல உட்காரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த வீடியோல சர்வர் சைட்ல டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுற மாரி நாம பண்ண போறது கிடையாது. எஸ்கியூஎல்ல கொரி எழுத போறது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இடத்துல என்ன இருக்குது? நம்ம டைப் பண்ணுனத போஸ்ட் மெத்தடா குடுத்துட்டோம். நம்மளுக்கு அங்க மேல யுஆர்எல்ல தெரியல. அப்ப நம்ம ஆக்ஷன்ல பிஹெச்பி ஒரு சிம்பிளா ஒரு பிஹெச்பி எழுதி, அந்த பிஹெச்பி மூலியமா நம்ம அத பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக இந்த ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி, ZAMP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணேன். ஸோ ஜாம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஹெச்டி டாக்ஸ்க்குள்ளார மை பிஹெச்பி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார இத பண்ணுனேன் அப்படிங்க. நீங்க நார்மலாவே ஒரு இடத்துல HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆனா பேக்கிரவுண்ட்ல ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சர்வர்ல அந்த வேலை நடக்கணுங்கிறதுக்காக நான் அத ஷோ பண்ணி காட்டணும். டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சர்வர் ஒண்ணு கிரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து இதுக்குள்ள போட்டுருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த டேட்டாபேஸ்ல நான் குடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஒரு இடத்துல போய் நியூ பேஜ்ல நம்மளுக்கு தெரியணும் அப்டின்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒரு பிஹெச்பி எழுதணும். கோட் எழுதணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு ஒரு நியூ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு பேரு வந்து என்ன வைக்கலாம்னா, ரிசல்ட்ன்னு வைக்கிறேன். ரிசல்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். மை ஃபார்ம் ரிசல்ட் ஓகேங்களா? ஸோ இல்லன்னா மை ஃபார்ம் தானே நம்மளுக்கு இப்போ வேணும். மை ஃபார்ம் ரிசல்ட் டாட் பிஹெச்பி ஓகேங்களா? நாம இப்ப எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி. அதனால வந்து டாட் பிஹெச்பி அப்படிங்கிற பேர்ல நான் சேவ் பண்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இப்போ பிஹெச்பி க்குள்ளார வந்துட்டோம். மை ஃபார்ம் இங்க இருக்கு. பிஹெச்பி க்குள்ளார இங்க வந்து ஓகேங்களா? ஓகே. இப்போ பிஹெச்பி வந்து நம்ம கோர்ஸ் வர்றப்போ அ அத பத்தி நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு பிஎஸ்பி சொல்றேன். அடுத்தது ஓகேங்களா? சிஎஸ்எஸ் முடிச்சுட்டு நம்ம பிஎஸ்பி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த டேட்டாவ எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம் ஃபார்ம் மூலியமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? பிஎச்பிக்கு நம்ம இப்போ போடுறத எதுவும் பெருசா இது பண்ணிக்க வேணாம். இத பத்தி ஒவ்வொன்னும் நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இது. ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்றதுக்காக சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா, நம்ம பிஹெச்பி படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பிஹெச்பில ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? டாலர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்எஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இது நம்மளா கிரியேட் பண்ற நேம் தான். ஓகேங்களா? ஈக்குவல் டூ டாலர்ல அண்டர்ஸ்கோர் என்னது போஸ்ட். ஓகேங்களா? போஸ்ட்ல அ இதுல நாம என்ன குடுக்கணும் அப்டின்னா, அ இப்போ நம்ம இதுல இந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது நம்மளா கிரியேட் பண்ற வேரியபிள். பிஹெச்பி பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி டாலர் அப்படிங்கிற ஒரு சிம்பல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது நம்மளா வைக்கிற பேரு. இதுல டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிஹெச்பில டிஃபால்ட்டா வர ஒரு சில ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் ஓகேங்களா? அத பத்தி நம்ம பிஹெச்பி வர்றப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு அ நம்ம அங்க இருக்கிற அதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்குறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எஃப்நேம்ல ஒண்ணு வாங்கியிருக்கோம். ஆனா நம்ம மெத்தட் போஸ்ட் செட் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு அங்க தெரியல. ஓகேங்களா? சோ அது டைரக்ட்டா டேட்டாபேஸ்ல போய் உட்கார போகுது. சோ டேட்டாபேஸ்ல போய் உட்கார போகுறத நம்ம வந்து எடுத்து பார்க்க மட்டும் போறோம். ஓகேங்களா? அத வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுல நேம் அப்படிங்கிறது இப்போ நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து இம்பார்ட்டன்ட். அதுல இல்லன்னா அது ஒர்க் ஆகாது. இப்ப நேம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேம் அப்படிங்கிறத நம்ம அங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா? நேம். நேம்ல என்ன ஆட்ரிபியூட் வச்சிருக்கனோ அத நான் இங்க குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ குடுத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் முடியிருக்கு நான் செமிகோலன் போட்டுக்கிட்டேன். அதே மாரி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். டாலர் லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டூ இதுல டாலர் அண்டர்ஸ்கோர் சாரி போஸ்ட் அதேதான் போஸ்ட் பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது நம்ம எந்த நேம் இந்த நேம் அப்படிங்கிறத நம்ம நேம் அட்ரிபியூட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல் நேம் நேம் ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் முடிச்சுட்டேன். ஓகேங்களா? சோ அடுத்தது டாலர் இங்க என்ன குடுத்துருக்கோம்? ஃபோன் நம்பர் குடுத்துருக்கோங்களா? ஓகே. அத வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா, ஃபோன் மட்டும் குடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஃபோன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டூ இத நான் எதுல ஸ்டோர் பண்றேன்னா, சேம் அதே டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, அ அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன பேர் குடுத்திருக்கேன், இந்த இடத்துல நேம் அட்ரிபியூட்லயும் நம்பர் தான் குடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ, அந்த அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா,
பாஸ்வேர்ட் தானே டாலர் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். இது நம்மளா குடுக்குற பேர் தான். என்ன வேணா குடுத்துக்கலாம். நம்ம பாஸ்வேர்ட்ன்னே குடுத்துக்கிட்டேன். ஸோ டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட். இதுல நம்ம எது ஸ்டோர் பண்றோம்னா, இங்க இருக்கிற அந்த கரெக்ட்டா இந்த நேம் அட்ரிபியூட்ல என்ன இருக்குது பாஸ்வேர்டுக்கு பாஸ்ன்னு நான் குடுத்துருக்கேன். அப்ப நான் அங்க இருந்து பாஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இத நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்ம்ல ஆ இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட்ட பேஸ் பண்ணி இந்த நேம் அட்ரிபியூட் அதுல வந்து எஃப்நேம் அப்படிங்கிற நான் ஒரு இடத்துல இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட்ல வந்து ஒண்ணு நான் என்டர் பண்ணுவேன். ஒரு ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்றது வந்து இந்த எஃப்நேம் அப்படிங்கிற நேம் அட்ரிபியூட்ட பேஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம வேல்யூ எங்க ஸ்டோர் பண்ணணும்? இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். எஃப்நேம்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம்ல ஒரு வேல்யூ என்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல அந்த நேம் அட்ரிபியூட்ல என்ன நேம் இருக்கோ அத பேஸ் பண்ணி இந்த நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அத நாம ஜஸ்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு HTMLல எச்சோ அப்படிங்கிற ஒரு பிரிண்ட்எஃப் நீங்க சி, சி பிளஸ் பிளஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப், சி இன், சி அவுட் அப்படின்னு படிச்சிருப்போம். பிரிண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் தேவைங்கல்ல. சோ அதுக்கு தான் இதுல வந்து இப்படி குடுத்துருக்காங்க. ஓகே. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இது டபுள் கோட்ஸ்ல எக்கோல என்ன குடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுல வந்து PHP பொறுத்தவரைக்கும் எக்கோ அப்படிங்கிறது பிரிண்ட் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? அவுட்புட். இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா, அந்த டாலர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்க அதாவது இந்த வேரியபிள் நேம் குடுத்தீங்க ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துட்டு செமிகோலன் குடுத்துட்டேன். சோ இதே மாரி 1, 2, 3, 4 காப்பி எடுத்துக்கிட்டேன். இதுல என்னன்னா 2வது எக்கோல லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது அ இந்த இடத்துல வேற என்னத்த பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். PHONE போன் NUMன்னு குடுத்தேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல சாரி. அடுத்தது நம்மளுக்கு லாஸ்ட்ல பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. WORD பாஸ்வேர்ட் நேம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு மை ஃபார்ம் HTML அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா, இப்போ நாம என்ன பண்ணணும்னா, நம்ம இத சப்மிட் பண்ண உடனேயும் இந்த ஆக்ஷன் வேலை செய்யணும். இந்த ஆக்ஷன் வேலை செய்யறதுக்கு இங்க போகணும். இந்த இந்த எ இந்த எக்ஸ்டர்னல் ஷீட்டையும், இந்த ஷீட்டையும் நம்ம லிங்க் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதனுடைய பேர நம்ம கரெக்ட்டா குடுத்தா போதும் பார்த்து. அப்போ மை ஃபார்ம் ரிசல்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற இடத்துக்கு ஓகே ஓகேங்களா? அதுதான் இதனோட வேலை. அப்போ ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முக்குள்ளார எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சுட்டோம். சப்மிட் பட்டன யூஸ் பண்ணி நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னா, அது மெத்தட் வந்து போஸ்ட்டா இருக்கிறதுனால நம்மளுடைய டேட்டாவை எல்லாம் சென்சிட்டிவா இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் டேட்டாவ ரொம்ப சேஃபா வைக்கும். அதனால எங்கேயும் காட்டாது. அத நாம என்ன பண்றோம் அப்படின்னா, PHP அப்படிங்கிற ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டு, அந்த ஆக்ஷன் வந்து அங்க நடக்கணும் அப்டி சொல்லியிருக்கோம். அப்போ எ இந்த HTML சப்மிட் ஆகுறப்போ, இங்க மை ஃபார்ம் ரிசல்ட் டாட் பிஹெச்பி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அங்க போகும். அங்க போச்சு அப்டின்னா, நம்ம குடுக்குற நேம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். நேம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்பர ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். பாஸ்வேர்ட ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது எல்லாத்தையும் நாம எக்கோ அப்டின்னு ஒண்ணு குடுத்து, PHPல எக்கோ அப்டின்னு பிரிண்ட் ஆஃப் மாரி குடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஒருவேள நம்ம இத பிரிண்ட் பண்ணாம என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா டேட்டாபேஸ்ல போயிட்டு SQL மூலியமா நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுற மாரி நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நாம இந்த பேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? PHP வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப இங்க வரவே வேண்டியதில்ல. நாம என்ன பண்ணலாம் அப்டின்னா, டைரக்ட்டா போயிட்டு நம்ம HTML பேஜ் போலாம். ஓகேங்களா? HTML பேஜ் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க வந்து என்னது myform டாட் HTML நம்மளுக்கு ரீ அ ரீ ரீ ரீசப்மிட் பண்றது தான் கேட்குது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்துட்டு என்ன குடுக்குறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஜான் குடுத்துருக்கேன். 2வது டோப் குடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணி விட்டுட்டேன். டெக்ஸ்ட்டாவும் டைப் பண்ணி விட்டேன். இத நான் சப்மிட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பேஜ் டைரக்ட்டா எங்க போயிருச்சு? இங்க பாருங்க. அதாவது நம்ம செட் பண்ணி வச்ச மை ஃபார்ம் ரிசல்ட் டாட் பிஹெச்பிக்குள்ளார போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இங்கேயே பார்த்தா தெரியும் யூஆர்எல்ல இங்க போயிடுச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின பிஹெச்பி கோடு தான் இருக்கு. ஆனா அதுக்கான இது வந்து எக்ஸாக்ட்டா நடக்கல. ஓகேங்களா? அப்போ பிஹெச்பி என்ன நடக்குது இந்த இடத்துல? நம்மளுக்கு சர்வர் சைட்ல ஒரு வேலை செய்யுது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு சர்வர் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னேன்னா, XAMPP அப்படிங்கிற ஒரு என்னது சர்வரா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு இது வேணும் நம்மளுக்கு.
கண்ட்ரோல் பண்ணி. நம்ம ஜாம்ப் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணா Googleல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல். ஜாம்ப் வந்து நம்மளுக்கு சர்வரா வொர்க் ஆகுறதுக்கு இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் குடுத்துருக்காங்க. ஜாம்ப் ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் குடுத்துட்டேன். MySQL போறதில்ல. நான் ஸ்டார்ட் குடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் அத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்மளுக்கு இந்த சிஸ்டம் ஒரு சர்வரா வொர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு இத எப்படி ரன் பண்றது அப்படின்னா, நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல இந்த அட்மின் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருச்சு. லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட்ல ம் மை பிஹெச்பி அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்லாஷ் குடுத்து என்டர் குடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க மை பிஹெச்பிக்கு உள்ளார சர்வர் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து வேலை செய்யும். இல்லன்னா வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ மை பிஹெச்பி அதாவது htdocsக்குள்ளார தான் போடணும். ஜாம்ப்ல ஜாம்ப் ஒருவேள நீங்க வந்து ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னு மேக்ஸிமம் சி டிரைவ் தான் இருக்கும். நான் இ டிரைவ்ல வச்சிருக்கேன். ஜாம்புக்குள்ளார போனதுக்கப்புறம், இங்க htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த htdocs ஃபோல்டருக்குள்ளார நானா ஒரு பேர் வச்சு மை பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, மை ஃபார்ம் ரிசல்ட் அப்படின்னு நம்ம இப்ப பண்ணது இருக்குது. இப்ப நம்ம பண்ணோம்ல அந்த 2 ஃபைலும் இங்க இருக்கு. இப்போ இத நாம சர்வர ஆக்டிவேட் பண்ணிட்டு, ஜாம்ப் சர்வர இங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு, லோக்கல் ஹோஸ்ட் பிரவுசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்து, அதுல லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறதுல மை பிஹெச்பி அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். மை பிஹெச்பிங்கிற ஃபோல்டர ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 2 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அத எப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டைமு, அந்த சைஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைஃபார்ம் டாட் எச்டிஎம்எல் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. லோக்கல் ஹோஸ்ட் மை பிஹெச்பிங்கிற ஃபோல்டர் அதுக்குள்ளார மைஃபார்ம் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த HTML ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலா வந்து நம்மளுடைய அ குரோம் பிரவுசர்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஜாம்ப்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு இந்த லோகோ தான் தெரியும். இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற சர்வர் மூலியமா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்றோம்னா, இத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இங்க இருக்கிறதெல்லாம் எதுவும் வேணாம். ஓகேங்களா? இப்ப நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கு தெளிவா தெரியணும்ங்கறதுக்காக. இப்போ நான் இந்த ஃபார்ம வந்து சப்மிட் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஜான்னு குடுத்துட்டேன். 2வது நேம் வந்து டோ குடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட குடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சப்மிட் பண்றேன். ஓகேங்களா? சப்மிட் பண்ண உடனேயும் நம்மளுக்கு அது வந்து இங்க பிரிண்ட் ஆயி வந்துருக்கு. நான் என்ன குடுத்துருக்கேனோ அது வந்து பிரிண்ட் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து இது பிரிண்ட் ஆயி வந்திருக்கு. எது இந்த HTMLல ஆ இங்க நான் குடுக்குற ஒவ்வொரு யூசர் இன்புட்டையும் வாங்கிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஆகுறப்போ PHP மூலியமா நம்மளுக்கு அங்க வந்து உட்கார்ந்திருக்கு. டிஸ்ப்ளேல காட்டியிருக்கு. ஓகே. இப்போ இது வந்து மை ஃபார்ம் ரிசல்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வொர்க் ஆகுது. மெத்தட் போஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அங்க யுஆர்எல்ல காட்டுது. ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கோ இதுல வந்து நெக்ஸ்ட் லைன்ல வரணும். ப்ராப்பரா அந்த நேம் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இத வந்து நம்ம வெளியில போட்டுக்கலாமா? ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ் எடுத்து விட்டுட்டு, நெக்ஸ்ட் லைன்ல அதான் அந்த ப்ராப்பரா ஒரு இதுல தெரியணும். பிஹெச்பில நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல டாப் ஆக்சஸ்ல நான் என்ன பண்றேன்னா, பிரேக் அப்படின்னு குடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிராக்கெட்ஸ்ல ம் டாட் டபுள் கோட்ஸ்ல இது வந்து பிஹெச்பில நம்ம எழுதக்கூடியது. ஸோ இத விட்டுருங்க. நம்மளுக்கு அவ்வளோ டீப்பா அதுல வேண்டாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பிஹெச்பி வரப்போ டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இதே வந்து காப்பி பண்ணி ஸோ இங்கேயும் போட்டுட்டேன். ஸோ இதுதான் ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல அது தெரியணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போ இப்போ வந்து அ இங்க போய்க்கலாம். ப்ரௌசர் போயிட்டு நான் என்ன பண்ணேன் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த இதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டெலீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேம்லயும் டெஸ்ட் 2 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ஃபோன் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? நம்பர் குடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நான் ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டும் அதோட சேர்த்தியும் நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் பண்ண ட்ரை பண்றேன். சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஒண்ணு தெரியுது. லாஸ்ட் நேம் ஒண்ணு தெரியுது. அப்புறம் நான் குடுத்த நம்பரு, அப்புறம் அந்த
பாஸ்வேர்ட் ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். அதனால அப்படி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல்ல நம்மளுக்கு காட்டல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா, இந்த மெத்தட் தான். ஓகேங்களா? மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஒரு வேளை கெட் அப்படின்னு குடுத்துட்டு, நான் வந்து இந்த இத சப்மிட் பண்ணி இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். கெட்ன்னு மெத்தட் வந்து கெட்ன்னு மாத்திட்டேன். இப்ப நான் அத சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்கலாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகேங்களா? இப்ப நான் இங்க போறேன். இங்க போயிட்டு பேக் வரேன். பேக் எங்க வரேன்? மைஃபார்ம் டாட் எச்டிஎம்எல் பேஜ்க்கு வரேன். இந்த ஃபார்ம்க்கு வந்துட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, நான் திருப்பி வந்து டெஸ்ட் அப்படின்னு குடுத்துடுறேன். இது வந்து டெஸ்ட் 3 அப்படின்னு குடுக்குறேன். இது வந்து ஃபோன் நம்பர் ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிட்டேன். இது பாஸ்வேர்டு நான் டெலீட் பண்ணிட்டு, ஸோ ஏதோ ஒரு நம்பர வந்து டைப் பண்ணிட்டேன். இப்ப நான் சப்மிட் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெத்தட் அங்க வந்து இங்க வந்து போஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சிருக்கோம் இங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு அந்த இது வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான கெட் அப்படிங்கிறத வச்சதுனால, நம்மளுக்கு இங்க பாருங்க, யுஆர்எல்ல காட்டுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல அ நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகே. வார்னிங் வந்து நம்மளுக்கு எங்க குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் 3, 4 அப்படின்னு நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளேல காட்டுது. எதுல? ப்ரௌசர்ல. ஓகேங்களா? ஸோ லைன் 3, 4 அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் இதுல வந்து நம்ம இங்க வந்து போஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு வேள அங்க கெட் வச்சுக்கிட்டு, இங்க போஸ்ட் அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? பிஹெச்பில வந்து அ நம்ம வந்து கெட் வச்சுட்டு சாரி HTMLல வந்து கெட் மெத்தட் வந்து கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆ சப்மிட் பண்றதுல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த எரர் வருது. ஸோ இந்த மாரி வந்துச்சுன்னா, நம்மளுக்கு இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பவும் போல இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் எல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதே சேம் டாலர் ஆ அண்டர்ஸ்கோர் சர்வர் இங்கேயே இருக்கு. சர்வரு இதுல ரிக்வெஸ்ட் மெத்தட் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிக்வெஸ்ட் மெத்தட் வந்து ரிக்வெஸ்ட் மெத்தட் ஓகேங்களா? மெத்தட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் டு போஸ்ட்டா இருந்தா மட்டும் ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு இஃப்ல ஒரு கண்டிஷன் எழுதுறோம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து எதுக்குள்ளார இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம எதுக்குள்ளார போட்டுறலாம்னா, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார போட்டுறலாம். இந்த கண்டிஷன் பாசிபிளா இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த வேலை நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க இந்த வேலை நடக்கும். ஸோ இத நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஆர்டர் வரணுங்கிறதுக்காக முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் தள்ளி விடுறேன். ஸோ இது எல்லாமே இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார இருக்கு. இஃப் கண்டிஷன் இங்க ஆரம்பிச்சு, இங்க முடிச்சிருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்ஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்டின்னா, எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? எல்ஸ் பார்ட் என்னது? ஏதாவது ஒண்ணு எழுதி விட்டுறலாம் அந்த இடத்துல. எக்கோ அம் அதாவது ஃபார்ம் அ நாட் சப்மிட்டட் ஓகேங்களா? சப்மிட்டட் ப்ளீஸ் செக் அப்படின்னு குடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மெசேஜ் குடுத்துடுறோம். ஃபார்ம் சப்மிட் ஆகல. ப்ளீஸ் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி குடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ அ இங்க வந்து நம்ம போஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு சப்மிட் ஆகும். இல்லன்னா எல்ஸ்க்குள்ளார வந்துரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க என்ன செட் பண்ணியிருக்கோம் இங்க கெட் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால சப்மிட் ஆகாது. நம்மளுக்கு எல்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் அங்க காட்டும். ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு அத செக் பண்ணலாம். இப்போ நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் குடுத்துட்டு, இங்க வந்து என்ன பண்றேன், எப்பவும் போல டெஸ்ட் அப்படின்னு குடுத்துடுறேன். இங்கேயும் டெஸ்ட் 4 அப்படின்னு குடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்பருக்கு பதிலா ஏதாவது ஒரு நம்பர் குடுத்துட்டேன். அதே மாரி பாஸ்வேர்ட் வந்து ஒரு 2 நம்பர் ஏதோ டைப் பண்ணிட்டேன். நான் சப்மிட் பண்றேன். ஃபார்ம் இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிருச்சு. ஃபார்ம் நாட் சப்மிட்டட். ப்ளீஸ் செக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்குது. ஸோ நம்ம இங்க எக்கோல எல்ஸ்ல என்ன குடுக்குறோமோ, அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம போஸ்ட்ன்னே திரும்பவும் மாத்துறோம். ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்னு மாத்திட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்ப நான் கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் பேக் போறேன். பேக் போயிட்டு பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நேம்ல டெஸ்ட் ஸோ டெஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் டைம்ல டெஸ்ட் 5ன்னு குடுக்குறேன். ஃபோன் நம்பர் வந்து ஏதோ நம்பர் டைப் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து ஒரு சம் டெக்ஸ்ட் குடுத்துட்டேன். இப்ப நான் சப்மிட் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அங்க வந்து வந்திருக்கு. நான் என்ன குடுத்துருக்கேனோ, அது அங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சம் இந்த மாரி நேமா தெரியணும் அப்படின்னா, PHPல அதையும் எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல எக்கோல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல அ பிரேக் ஆயி தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல எக்கோல டபுள் கோட்ஸ்ல ஆ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சாரி. ஆ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல இது எல்லாமே அதுக்குள்ளார தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இல்லன்னா நான் ஒரு H2 டேக்குள்ளார போடுறேன். ஓகேங்களா? H2 டேக்குள்ளார போட்டுக்கலாம். இப்படி.
ஹெச்2 டேக்குள்ளார போட்டு நான் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம்ல ம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்க பாருங்க என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல HTML டேக் ஒண்ணு போடுறேன். H1 குடுக்குறேன் நான். H1 டேக் ஒண்ணு போடுறேன். ஸோ இதுக்குள்ளார H1 ன்னு போடுறேன். ஓகேங்களா? H1 டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி தெரியணும்னா, நம்மளுக்கு அ இது அவுட்புட் பார்த்தாவே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுல வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அ அதே மாரி டபுள் கோட்ஸ் இங்கேயும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? போட்டுட்டு H2 சரி H1 இல்ல. லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டா ஸ்லாஷ் H1. ஸோ அதே மாரி இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளார ஸோ H1 H1 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளார ஃபோன் நம்பர் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இதுக்குள்ளாரையும் நான் என்ன பண்றேன்னா, டபுள் கோட்ஸ் போட்டுட்டு H1 ஸ்லாஷ் H1 க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த மாரி குடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும். அவுட்புட் மாரி. ஓகேங்களா? ஸோ இத என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க திருப்பியும் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. போஸ்ட்ல தான் இருக்குது. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். டெஸ்ட்ன்னு குடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் வந்து டெஸ்ட் 6ன்னு குடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணி விட்டுட்டேன். பாஸ்வேர்ட் வந்து ஒரு சம் டெக்ஸ்ட்ட வந்து டைப் பண்ணி விட்டேன். இப்ப நான் சப்மிட் பண்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூமா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது அது டெஸ்ட்டும், லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது டெஸ்ட் 6, ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இது வந்திருக்கு. பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துலயும் ஏதோ ஒரு நம்பர் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். அது அங்க நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல ஒவ்வொன்னையும் காட்டுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்பரா ஒரு லைன்ல காட்டும். ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, HTMLல ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அந்த ஃபார்ம் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். இன்புட் வாங்குறப்போ, அந்த இன்புட்ட வந்து நம்ம அ என்ன டைப்ல வாங்குறோம். ஓகேங்களா? அத நம்ம கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா அதனுடைய நேம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் எல்லாத்துலயுமே கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒருவேள நம்ம இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற நேமுக்கு மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? டெலீட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் வாங்க போறேன். ஃபர்ஸ்ட் நேமுக்கு மட்டும் நம்ம நேம்ங்கிற அட்ரிபியூட் நம்ம செட் பண்ணல. டெலீட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நான் வந்து ஃபார்ம் இது எல்லாமே சேவ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நம்ம பேஜ. ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது டெஸ்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன். டெஸ்டர் அப்படின்னு குடுத்துட்டேன். டெஸ்ட் 7 அப்படின்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேமு. ஃபோன் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிட்டோம். பாஸ்வேர்ட் வந்துட்டு ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி விட்டுட்டோம். சப்மிட் ஒண்ணு நான் குடுக்குறேன். சப்மிட் குடுக்குறப்போ, இங்க பாருங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல எதுவுமே வரல. ஓகேங்களா? வார்னிங் அன்டிஃபைன்ட் அரே அது நம்ம நேம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? அன்டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. லைன் நம்பர் 4. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு இத பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது நேம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. நம்ம கிரியேட் பண்ணவே இல்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம நேம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி வருது. அங்க செக் பண்றப்போ. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கணும்? நேம் ஒண்ணு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு வேளை இது இல்லன்னா நம்மளுக்கு அந்த வேலை நடக்காது. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு அது நடக்காது. இப்போ அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் நம்ம வைக்கணும். அந்த நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல நம்ம குடுக்குற அந்த வேல்யூ நேம் அப்படிங்கிற வேல்யூவ பொறுத்து தான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, PHPல அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து வருது. அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோர் பண்ணத நம்ம எக்கோல பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா, நம்ம சர்வர் அதாவது டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல அவங்க என்ன நேம் குடுக்குறாங்களோ, அது டேட்டாபேஸ்ல போய் உட்கார்ந்துக்கும். லாஸ்ட் நேம்ல என்ன குடுக்குறாங்களோ, டேட்டாபேஸ்ல போய் உட்காந்துக்கும். ஃபோன் நம்பர் என்ன குடுக்குறாங்களோ, அதுவும் டேட்டாபேஸ்ல இருக்கும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதும் டேட்டாபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், திருப்பியும் ஒரு HTMLல ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். என்ன ஃபார்ம் அது? ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அந்த லாகின் ஃபார்ம்ல நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு ஆ ஃபர்ஸ்ட் நேம் வாங்குவோம்.
அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுவோம். அப்புறம் பாஸ்வேர்ட் வெரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ யூசர் வந்து அந்த 3யும் என்டர் பண்றாங்க. இந்த 4யும் என்டர் பண்றாங்க அப்டின்னா, நாம ஆல்ரெடி வந்து சைன் இன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நேமையும், லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையும் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் டேட்டாபேஸ்ல. அப்புறம் லாகின் பண்றப்போ அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நேம் வாங்கும், லாஸ்ட் நேம் வாங்கும், ஃபோன் நம்பர் வாங்கும், பாஸ்வேர்ட் வாங்கும். இது எல்லாத்தையும் அதாவது இப்போ கரண்ட்டா ஏற்கனவே லாகின் பண்ணிட்டாரு. ஏற்கனவே சைன் அப் பண்ணி வச்சிருக்காரு. எல்லா இன்ஃபர்மேஷனையும் குடுத்து. இப்போ நியூவா லாக் அவுட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திருப்பியும் அ லாகின் பண்ணணும் அப்டின்னா, அவரு அதே ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பர் குடுக்கணும். குடுத்தா தான் பாஸ்வேர்ட் குடுத்தா தான், அந்த இப்போ நீங்க குடுத்த கரண்ட் பாஸ்வேர்டும், ஏற்கனவே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த பாஸ்வேர்டும், இந்த ஃபோன் நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா, நம்மளுக்கு லாகின் ஆகும். இல்லன்னா லாகின் ஆகாது. நம்ம குடுக்குற அந்த பாஸ்வேர்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டோட கரெக்ட்டா மேட்ச் ஆகணும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஃபார்ம் வந்து இந்த வேல தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாகின் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஃபார்ம் வேணும். லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் சைன் அப் பண்றப்பவும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் வேணும். அந்த ஃபார்ம நம்ம HTML மூலியமா கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண ஃபார்ம ஆக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டேட்டாபேஸ் PHP வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்புட் டைப் டெக்ஸ்ட் வாங்குறோம். இன்புட் டைப் இன்னொன்னும் டெக்ஸ்ட் தான் இருக்குது நம்மளுக்கு. நேம் செகண்ட் வாங்குறோம். அப்புறம் நம்பர் வாங்குறோம். அ அடுத்தது பாஸ்வேர்ட் வாங்குறோம். இந்த பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையுமே நம்ம எங்க ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்ஷன் அட்ரிபியூட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மட்டும் இல்ல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னமும் வேற வேற என்னென்ன இன்புட் டைப் எல்லாம் இருக்குது. இன்னமும் ஒரு நெறைய இன்புட் டைப் இருக்கு. ஏகப்பட்ட இன்புட் டைப். அதுல நம்ம ஒவ்வொரு இன்புட் டைப்பா இந்த இடத்துல என்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.